ட்ரிஜிமினல் நியூராலஜியா, அதாவதுங்க தாடையில் ஏற்படக்கூடிய பயங்கரமான ஒரு பெயின், ரொம்ப பெக்யூலியரான கண்டிஷன், மின்னல் அடிக்கிற மாதிரி ஒரு வலி. இந்த சிரமத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கானது. இந்த ட்ரைஜிமினல் நியூராலஜியான்ற கண்டிஷன் நரம்பு சம்மந்தமான பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரொம்ப ரேரான பெக்யூலரான கண்டிஷனுங்க. இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும், வரும், எப்படி இருக்கும் இந்த சுச்சுவேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாயை ஓப்பன் பண்ணும்போது, அதாவது நம்ம சாப்பிட முயற்சி பண்ணும்போது, பேச முயற்சி பண்ணும்போது பயங்கரமான ஒரு பெயின் இங்கிருந்து உங்களோட தாடை பகுதி சின் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு மின்னல் அடிக்கிற மாதிரி ஒரு வலி ஏற்படுத்தும். இங்கிருந்து, அதாவது காது பகுதிகளிலிருந்தே அந்த வலி ரேடியேட் ஆகிற மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு உள் உறுப்பு சார்ந்த பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு நம்ப முடியுதா? ஆமாங்க, நம்பித்தான் ஆகணும். இந்த பிரச்சனை வர்றதுக்கான ரீசன் என்ன, இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறதையும் பார்க்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்லிட்டேன் இது ரேர் கண்டிஷன் அப்படின்னு. இது நாங்கள் நிறைய பதிவுகளில் ஒவ்வொரு உறுப்பு சார்ந்து பேசிகிட்ருக்குறோம். அந்த உறுப்பு சார்ந்த பிரச்சனை இருக்கிற எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால தான் இது ரேர் கண்டிஷன்னையும் சொல்லிட்டேன். இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பித்தப்பை, சிறுகுடல், மூவெப்ப மண்டல குழின்னு சொல்லக்கூடிய ட்ரிபிள் எனர்ஜைசர் அல்லது ட்ரிபிள் வார்மர்னு சொல்லக்கூடிய 3 உறுப்புகளும் சேர்ந்து ப்ராப்ளமில் இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வருதுங்கிறது அக்குபஞ்சர் ரீதியான தியரி. இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, 3 ஆர்கன் சொன்னீங்க டாக்டர், என்னென்ன சிம்டம்ஸ் வேறு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் உஷ்ணம் திடீர்னு வேர்க்கிற மாதிரி இருக்கிறது, குளிர்ற மாதிரி இருக்கிறது, உள்காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கிறது, பாடியிலேயே டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸ், அதாவது தலை சூடாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, பாதங்கள் ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி ஆயிடுறது, இந்த மாதிரி டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸ், ஞாபக மறதி, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அண்ட் ரெண்டாவது உறுப்பு சார்ந்து பேசணும் அப்படின்னா சிறுகுடல், அதாவது அடிவயிறு ஹீட்டாக இருக்கிறது, டைஜஷனில் பிரச்சனை, கேஸ் நிறைய ஃபார்ம் ஆகிடுறது, எமோஷ்னலாக வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஷோல்டர் பெயின் இருக்கிறது, இதுவும் பாடி ஹீட்டை குறிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் சிறுகுடல் சார்ந்த பிரச்சனை. அடுத்தது பித்தப்பை, நிறைய கோபம், டென்ஷன், குழப்பம், நெகட்டிவ் தாட்ஸ், தலைவலி, தலைபாரம், டைஜஷன் சம்மந்தமான பிரச்சனை, இது எல்லாம் இருக்கும், வரிசையாக இருக்குங்க. இந்த பிரச்சனையோடு சேர்ந்து நீங்கள் இந்த ட்ரிஜிமினல் நியூராலஜியாகவும் இருக்கும். அக்குபஞ்சர் சிறந்த தீர்வு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.